Hi all, welcome to GK Shankar Learning Institute Current Affairs Series. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு அக்டோபர் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி அக்டோபர் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸை ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அக்டோபர் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்க வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளவர் ஷமீம் அகமது. அடுத்த கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான உலக திறமைகள் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 58. அடுத்த கேள்வி, மழை, வெள்ளம், வானிலை போன்றவை குறித்து தகவல்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ள தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ள கைபேசி செயலி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு டிஎன் அலர்ட். அடுத்த கேள்வி, ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கான 3ஆம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் எத்தனை தொகுதிகளில் நடைபெற உள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 40 தொகுதிகள். அடுத்த கேள்வி, 2022ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மிதுன் சக்கரவர்த்தி. அடுத்த கேள்வி, நிகழ் நிதியாண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் கோடி வங்கிக் கடன் இணைப்பு வழங்க தமிழக அரசால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 35,000 கோடி. அடுத்தது, பெருவில் நடைபெற்ற ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு பிரிவில் இந்தியாவின் கௌதமி பனோத் மற்றும் அஜய் மாலிக் இணை வென்றுள்ள பதக்கம் வெண்கல பதக்கம். அடுத்த கேள்வி, ஸோ முக்கிய தினங்கள் பார்த்தோன்னா அக்டோபர் 1 வந்துட்டு நேஷ்னல் வாலண்ட்ரி பிளட் டொனேஷன் டே, இன்டர்நேஷ்னல் காஃபி டே, அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ். ஸோ நம்ம அக்டோபர் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணிட்டோம். அக்டோபர் 2 பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழக வனத்துறையின் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் வனப்படை தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஸ்ரீனிவாஸ் ரெட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி இவர் தமிழக தலைமை வனவிலங்கு காப்பாளராக பார்த்திங்கன்னா பணியில் இருந்திருக்காரு. ஸோ இந்த நிகழ்வில் தமிழக வனத்துறையின் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் வனப்பட தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யாருன்னா ஸ்ரீனிவாஸ் ரெட்டி. அடுத்த கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான காந்தியடிகள் காவலர் விருது எத்தனை பேருக்கு வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 5 பேருக்கு. ஸோ காந்தியடிகள் காவலர் விருது அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மதுவிலக்கு அமலாக்க பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய காவல்துறையினருக்கு வழங்குறது தான் இந்த காந்தியடிகள் காவலர் விருது. ஸோ அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 5 பேருக்கு வந்துட்டு வழங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க யாருன்னு சொல்லி பார்க்கலாம். விழுப்புரம் மண்டலம் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் சின்ன காமனன், விழுப்புரம் தாலுகா சட்டம் ஒழுங்கு காவல் நிலைய தலைமை காவலர் மகா மார்க்ஸ் அவர்களுக்கும், திருச்சி மாவட்டம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் கார்த்திக் அவர்களுக்கும், சேலம் மாவட்டம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர்கள் சிவா மற்றும் பூமாலை அவர்களுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 5 பேருக்கு வந்துட்டு விருதுகள் வழங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த விருது வந்துட்டு அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் 26, ஸோ குடியரசு தினத்தப்போ தான் முதல்வர் வந்துட்டு வழங்க இருக்கிறாரு. இந்த விருதோடு வந்துட்டு 40,000ம் வழங்க இருக்கிறாங்க. அப்போது இந்த கேள்வியில் 2024ஆம் ஆண்டுக்கான காந்தியடிகள் காவலர் விருது எத்தனை பேருக்கு வழங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்? 5 பேருக்கு. ஸோ அந்த 5 பேர் யாருன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்த கேள்வி, இந்திய இராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குனராக பொறுப்பேற்றுள்ளவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்த்தி சரீன். இந்த நிகழ்வு பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்திய இராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குனராக கடற்படை துணை தளபதியும்
மருத்துவருமான ஆர்த்தி சரீன் வந்துட்டு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இந்த பதவி பற்றி பார்த்தோன்னா பாதுகாப்பு படைகளின் மருத்துவ விவகாரங்களுக்கு இராணுவ மருத்துவ சேவை இயக்குனரே வந்துட்டு பொறுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இந்த பதவி ஏற்றிருக்கக்கூடிய 46வது நபர், அது மட்டும் இல்லாமல் முதல் பெண். ஸோ இவங்களை பற்றி ஆர்த்தி சரீன் பற்றி பார்த்தோன்னா ஸோ இவங்க 1985ஆம் ஆண்டு தான் டிசம்பரில் வந்துட்டு இராணுவ மருத்துவ சேவையில் வந்துட்டு இணைந்திருக்கிறாங்க. இவங்க விமானப்படை, கடற்படை மருத்துவ சேவைகளின் இயக்குனராகவும் பூனே இராணுவ மருத்துவக் கல்லூரியில் வந்துட்டு இயக்குனராக பணியாற்றியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விருதுகளும் பதக்கங்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ முப்படைகளிலும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவரான ஆர்த்தியின் சேவைக்காக அதி விசிஷ்ட் சேவை மற்றும் விசிஷ்ட் சேவை உள்ளிட்ட பதக்கங்களும் படை தளபதிகளின் பாராட்டு விருதுகளும் பார்த்திங்கன்னா வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த நிகழ்வில் இந்திய இராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குனராக பொறுப்பேற்றுள்ளவர் யாருன்னா ஆர்த்தி சரீன். ஸோ அந்த பதவி மற்றும் அவங்கள பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, கடந்த செப்டம்பர் மாதத்தில் மொத்த சரக்கு மற்றும் சேவை ஜிஎஸ்டி வரி வந்துட்டு ரூபாய் -லட்சம் கோடி வசூலாகியுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 1.73 லட்சம் கோடி வந்துட்டு வசூலாகியிருக்கு. ஸோ இந்த புள்ளி விவரம் வெளியீடு வந்துட்டு மத்திய நிதி அமைச்சகம் செப்டம்பரில் திருப்பி அளிக்கப்பட்ட ரீஃபண்ட் ஜிஎஸ்டி வந்துட்டு 20,458 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் செப்டம்பரில் திருப்பி அளிக்கப்பட்ட தொகையை கழித்த பின்னர் நிகர ஜிஎஸ்டி வருவாய் வந்துட்டு 1.53 லட்சம் கோடியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் மொத்த சரக்கு மற்றும் சேவை ஜிஎஸ்டி வரி ரூபாய் -லட்சம் கோடி வசூலாகியுள்ளது. 1.73 லட்சம். அது மட்டும் இல்லாமல் ரீஃபண்ட் ஜிஎஸ்டி வந்துட்டு 20,458, நிகர ஜிஎஸ்டி வருவாய் வந்துட்டு 1.53 லட்சம் கோடி வந்துட்டு வந்திருக்கு. அடுத்த கேள்வி, ஜம்மு காஷ்மீரில் நடந்து முடிந்த 3ஆம் மற்றும் இறுதிக்கட்ட பேரவைத் தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 65.65% வாக்குகள் வந்துட்டு பதிவாகியிருக்கு. ஸோ ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் எடுத்துக்கிட்டோன்னா மொத்தமாக வந்துட்டு 90 தொகுதிகள் இருக்குது. ஸோ 3 கட்டங்களாக வந்துட்டு தேர்தல் நடைபெற்று முடிஞ்சிடுச்சு. முதல் கட்டம் எடுத்துக்கிட்டோன்னா 24 தொகுதிகளுக்கு நடந்தது செப்டம்பர் 18. அதில் வந்துட்டு டோட்டலாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் வந்துட்டு 61.38%. ஸோ இரண்டாம் கட்டம் எடுத்துக்கிட்டோம்னா 26 தொகுதிகள் செப்டம்பர் 25ஆம் தேதி வந்து தேர்தல் நடந்தது. ஸோ மொத்தமான வாக்குப்பதிவுகள் வந்துட்டு 57.31%. மூன்றாம் கட்டம் வந்துட்டு நேற்று தான் முடிஞ்சிருக்கு, 40 தொகுதிகளுக்கு நடந்தது. ஸோ இதோட வாக்கு மொத்த சதவீதம் பார்த்தோன்னா 65.65%. ஸோ இந்த 3 கட்டங்களையும் சேர்த்து எத்தனை சதவீத வாக்குகள் வந்துட்டு பதிவாகியிருக்குன்னா 63.45% வாக்குகள் வந்துட்டு பதிவாகியிருக்கு. ஸோ இந்த தேர்தலுக்கான முடிவுகள் வந்துட்டு அக்டோபர் 8 வந்துட்டு வெளியாக உள்ளது. ஸோ 2014க்கு அப்புறமா 10 வருஷம் கழித்து ஜம்மு காஷ்மீரில் வந்துட்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அப்போ இந்த நிகழ்வில் ஜம்மு காஷ்மீரில் நடந்து முடிந்த 3ஆம் மற்றும் இறுதிக்கட்ட பேரவை தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன? 65.65%. அடுத்த கேள்வி, இந்தியாவில் அதிக தொழிற்சாலைகளை கொண்டு முதலிடத்தில் உள்ள மாநிலம்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு தமிழ்நாடு. அதே போல் உற்பத்தி துறையில் அதிகம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிய மாநிலங்கள் பட்டியலையும் தமிழ்நாடு வந்துட்டு முதலிடம் பிடித்திருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தொழிற்சாலைகளின் உற்பத்தி திறன், வேலை வாய்ப்பு, மூலதனம் உள்ளிட்டவை குறித்து மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை ஆண்டுதோறும் ஆய்வு நடத்தி விரிவான அறிக்கையை வெளியிடுகிறது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2022-23ஆம் ஆண்டுக்கான ஆய்வறிக்கை வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உற்பத்தி துறையில் கடந்த 2022-23ஆம் நிதியாண்டில்
எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா 1.9 கோடி பேருக்கு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு. அதே நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணோம்னா, ஸோ 2021-22 நிதியாண்டோட கம்பேர் பண்ணோம்னா அப்போ வந்துட்டு 1.7 கோடி பேருக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு உற்பத்தி துறையில். ஸோ இந்த 2 இயரை கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள 7.6% வளர்ச்சி வந்துட்டு இந்த வருஷம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் வந்துட்டு ஒரு பட்டியலை வந்துட்டு விட்டுருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ உற்பத்தி துறையில் அதிகம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய மாநிலங்கள் பட்டியலில் 15% பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு முதலிடத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதே பட்டியலில் 12.85% மகாராஷ்டிரா 2வது இடத்துலையும், குஜராத் வந்துட்டு 12.62% குஜராத் 3வது இடத்துலையும், ஸோ 8.4% உத்தரப்பிரதேசம் வந்துட்டு 4வது இடத்துலையும், அதே போல் 6.58% வந்துட்டு கர்நாடகா 5வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ உற்பத்தி துறையில் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல பார்த்திங்கன்னா இந்த 5 மாநிலங்கள் வந்துட்டு 55% பங்களிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நாடு முழுவதும் உற்பத்தி துறையில் சுமார் 2.53 லட்ச ஆலைகள் வந்துட்டு செயல்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு தமிழ்நாட்டில் 40,000 ஆலைகள், ஸோ 40,000 தொழிற்சாலைகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயுமே தமிழ்நாடு வந்துட்டு முதலிடத்தில் தான் இருக்கிறாங்க. அதாவது அதிகமான தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா குஜராத் வந்துட்டு 31,000 ஆலைகள், மகாராஷ்டிரா வந்துட்டு 26,000 ஆலைகள், அதே போல் உத்தரப்பிரதேசம், ஆந்திரா பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறாங்க. 4வது இடத்துலையும் 5வது இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ தொழிலாளர்களின் ஆண்டு வருவாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2022-23 நிதியாண்டில் வந்துட்டு 2.5 லட்சமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2021-22 கம்பேர் பண்ணக்குள்ள அந்த ஆண்டு வந்துட்டு 1.94 லட்சமாக இருந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் இந்தியாவில் அதிக தொழிற்சாலைகளை கொண்டு முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். நம்ம பார்த்தோம் எத்தனை தொழிற்சாலைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, 40,000. அதே போல் உற்பத்தி துறையில் வந்துட்டு அதிகம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிய மாநிலங்கள் பட்டியலில் 15% வந்துட்டு தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, அண்மையில் இருதரப்பு பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள முதல் ஜமைக்கா பிரதமர் யார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆண்ட்ரூ ஹோல்னஸ். ஸோ இவர் தான் வந்துட்டு அரசு முறை பயணமாக பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு 3 நாட்கள் வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் நம்ம பிரதமர் மோடி அவர்களும் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் அடிப்படையில் இதன் முடிவில் வந்துட்டு இந்தியாவுக்கும் ஜமைக்காவுக்கும் இடையே 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் நிதி பரிமாற்றம், அதே போல் கலாச்சார பரிமாற்றம், விளையாட்டுத்துறையில் ஒத்துழைப்பு ஆகியவை தான் பார்த்திங்கன்னா அந்த 4. அப்போது இந்த நிகழ்வில் அண்மையில் இருதரப்பு பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள முதல் ஜமைக்கா பிரதமர் யாருன்னா ஆண்ட்ரூ ஹோல்னஸ் அவர்கள். ஸோ 4 ஒப்பந்தங்கள் வந்துட்டு பார்த்துட்டோம். அடுத்த கேள்வி, சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனை மாநிலங்களுக்கு ரூபாய் 5,858.6 கோடி பேரிடர் நிதியை மத்திய உள்துறை அமைச்சகம் விடுவித்துள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 14 மாநிலங்கள். ஸோ தென்மேற்கு பருவமழையால் சில மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவு மழையால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த நிவாரண நிதி வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிதி பற்றி பார்த்தோன்னா மாநில பேரிடர் நிவாரண நிதியின் மத்திய பங்கு ஆகவும் மத்திய பேரிடர் நிவாரண நிதியின் முன்தொகையாகவும் தான் பார்த்திங்கன்னா இந்த நிதி வந்துட்டு விடுவிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் எந்த மாநிலத்துக்கு அதிக அளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா மகாராஷ்டிரத்துக்கு தான். ஸோ 1,492 கோடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ்க்கு பார்த்திங்கன்னா 1,036 கோடி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிகழாண்டில் இதுவரை 21 மாநிலங்களுக்கு ரூபாய் 14,958 கோடி நிதி வந்துட்டு விடுவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் வந்துட்டு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 9,044.80 கோடியும்,
மத்திய நிதியிலிருந்து 4528.66 கோடியும் மாநில பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து 1385.45 கோடியும் பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நிகழ்வில் சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எத்தனை மாநிலங்களுக்கு ரூபாய் 5858.6 கோடி பேரிடர் நிதியை மத்திய உள்துறை அமைச்சகம் விடுவித்துள்ளது. ஸோ 14 மாநிலங்கள். அடுத்து முக்கிய தினங்கள். ஸோ அக்டோபர் 2க்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். ஸோ சர்வதேச அகிம்சை தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். ஸோ மகாத்மா காந்தி அவர்களோட பர்த்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிறந்தநாள் அன்னைக்கு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் அனுசரிக்கப்படணும்னு சொல்லிட்டு UN வந்து 2007 ஜூன் 15 பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் வந்துட்டு பாஸ் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் அந்த வருஷமே அக்டோபர் 2, 2007 நம்ம இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ், ஸோ சர்வதேச அகிம்சை தினம் வந்துட்டு அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் எடுத்துக்கிட்டோன்னா அடல்ட்ஸ் அண்ட் வெல் பீயிங். ஸோ மகாத்மா காந்தி அவர்களோட 155வது பிறந்தநாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கொண்டாடப்படுது. அதே போல் காமராஜர் அவர்களோட நினைவு நாளும் இன்றைக்கி 50வது நினைவு நாள். அப்போது முக்கிய தினங்கள் அக்டோபர் 2 எடுத்துக்கிட்டோன்னா சர்வதேச அகிம்சை தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ். ஸோ முதல்ல அனுசரிக்கப்பட்ட ஆண்டு வந்துட்டு 2007. ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னென்னா அடல்ட்ஸ் அண்ட் வெல்பீயிங். ஸோ நம்ம அக்டோபர் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதே போல் நாளைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.